ஃபேஸ் பேக்கில் பீட்ரூட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு க்ளோயிங் அண்ட் கிளாஸ் ஸ்கின்னுக்கு வந்து இது கூட ரா மில்க்கும் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு சோப் ஜெல் எதுவுமே வந்து ஃபேஸில் போட்டு கிளென்ஸ் பண்ணிடாது. ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் ட்ரீட் பண்ணுறதுக்குலாம் வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நமக்கு அண்ட் சூப்பராக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருந்தது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் என்னோட ஸ்கின்ல சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்கின்னை நல்லா காம் பண்ணி நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சு. எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு, கிளாஸ் ஸ்கின்னுக்கு அண்ட் ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கெலாம் ஃபேஸ் பேக்கில் பீட்ரூட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, எனக்கு ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு 1 வீக் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ரெகுலர் ஃபேஸ் பேக் ரொட்டீனில் வந்து இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு க்ளோயிங் அண்ட் கிளாஸ் ஸ்கின்னுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். அதை தான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன், ரைஸ் ஃப்ளார் அண்ட் ரா மில்க் வந்து எடுத்துக்கிறேன். தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிட்டு அது கூட பீட்ரூட் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட ரா மில்க்கும் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபேஸ் பேக் போட போகிறீங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே சரி, அதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டோ அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் ஆர் சோப் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோ வந்து ஃபேஸ் பேக் போடுங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு சோப் ஜெல் எதுவுமே வந்து ஃபேஸில் போட்டு கிளென்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் ஃபேஸ்க்கு ஏதாவது சோப்போ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டதே வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட நெக் பார்ட் வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட்டை வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி ஸ்கின் க்ளோயிங்க்கு, ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டேன் ரிமூவல், கிளாஸ் ஸ்கின், டார்க் ஸ்பாட் அண்ட் பிம்பிள் ட்ரீட் பண்ணுறதுக்கு, ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் ட்ரீட் பண்ணுறதுக்கெலாம் வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி செப்பரேட்டாக கூட நம்ம ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்து வெறும் தண்ணியை மட்டும் வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்ததுமே எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்திருந்தது. ஃபேஸில் உள்ள ஈரத்தை நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு பார்க்குறேன். ஸ்கின் செம்ம சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக இருந்தது. அண்ட் சூப்பராக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருந்தது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் என்னோடய ஸ்கின்னில் சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நீங்கள் இப்போ ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபேஸ் பேக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கின்னை நல்லா காம் பண்ணி நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கும். அண்ட் எஸ், இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து எனக்கு சூப்பரான ரிசல்ட்டு தான் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்களுமே இது வரைக்கும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இதோட ரிசல்ட் எனக்கு டே பை டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையுமே நான் அப்கமிங் டேஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். See you on the next video. Bye. Our hearts beat to the city streets. We began